புதனுடைய வீடு. அப்போ என்ன அர்த்தம்? செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பகுதி, லங்ஸ் சம்மந்தப்பட்ட பகுதி, பிரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பகுதி, இதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம்னா படிப்புக்குரிய ஸ்தானம். அப்போ படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். அது புதன் வீட்டிலே இருக்குது. யாரெல்லாம் ஸ்கூல் தொடங்கணும்னு இருக்கீங்களா, இப்போ ஸ்கூல் தொடங்கலாம். காலேஜ் தொடங்கணும்னா காலேஜ் தொடங்கலாம். பேங்க்கில் வேலை கிடைக்கணும்னா கிடைக்கும். டெல்லர் ஆகலாம், அக்கௌண்டண்ட் ஆகலாம். ஒரு தொழில் நிறுவனத்தில் நீங்கள் போய் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். பொருளாளர் ஆகலாம். இது எல்லாமே மீனத்துக்கு இயல்பாகவே குரு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும்? குரு போய் 4ஆம் இடத்துல உட்காந்துனா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். சுகஸ்தானத்தை கெடுக்கும். அப்போ வீட்டில் தங்க முடியாது. ஃபுல்லாக வேலை வேலை வேலைன்னு 24 மணி நேரம் வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு ஒரு வேலை பெண்டை கட்டு. ஆனால் பார்வை பலத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசியை ஆக்டிவேட் பண்ணுறார். காலபுருஷனுக்கு 6 கன்னி, 7 துலாம், இவங்களுக்கு 8ஆம் இடம். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் நட்பு, இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் மூலமா நமக்கு லாபம்.